பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 43வது வசனம். உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படி எல்லாம் தேவரையும் செய்வீராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன் வாழ்க்கையில நீ என்னென்ன காரியத்தை வேண்டிக்கிட்டு இருக்கியோ, என்னென்ன காரியம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அது உன் வாழ்க்கையை நான் உனக்காக செய்ய போறேமா, நீ வேண்ட எல்லா காரியமும் உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அது எப்படி தெரியுமா நடக்கும்? உங்களுக்கு பெருமையே சிம்பிளா சொல்றேன். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வாக்கு தராரு, நீ வானத்து நட்சத்திரத்தை எண்ணிப்பாரு, அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு. ஆண்டவர் கொடுத்த வாக்க அவர் விசுவாசித்தாரு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னதை அவர் கேட்டாரு. நான் இந்த தேசத்துக்கு போவா, அந்த தேசத்துக்கு போவா, அங்க என் வாழ்க்கை நடத்துவா, இங்க என் வாழ்க்கை நடத்துவான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படியே தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிச்சாரு. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கைய உங்க விருப்பத்தின்படி வாழாம ஏசப்பாவின் மன விருப்பத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நீங்க வாழ்ற மகளா இருக்கீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, உங்க படிப்புல ஒரு தேவை இருக்கலாம், உங்க பிசினஸ்ல ஒரு தேவை இருக்கலாம், உங்க தொழில் காரியங்கள்ல முன்னேறாமலே இருக்கலாம், உங்களுடைய மற்ற காரியங்கள், கடன் பிரச்சனை, வீடு கட்ட வேண்டிய தேவைகள், பைக்